அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முருகனை நம்ம அழகுன்னு சொல்றோம். அந்த அழகான முருகனை இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. சாமியோட சிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வாஸ்துவா இருக்குமா? வாஸ்துவும் ஒரு காரணம். ஏன்னா அந்த பூமியோட வாஸ்து, அந்த பூமி வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கிறதுனால அவமானங்கள் அங்க இவ்வளவு செஞ்சும் ஒரு அவங்க வீட்டோட கிழக்கு பக்கத்துல ஒரு 3 மாடி கட்டிடம் இவங்க வீட்டை விட உயரமா இருக்கு அப்படின்னா அங்கேயும் இதே பிரச்சனை தான். ஆண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, ஆண்கள் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, லேசியா இருப்பாங்க, பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சரி இதெல்லாம் மீறி ஒரு தொழில் செய்யறாங்களா, படுத்துரும். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூமை பக்காவா 360 டிகிரிக்குள்ள 16 பிரிவுகளாக பிரித்து உச்சப்படுத்தி அந்த இடத்துல தூங்கும் பொழுது 16 செல்வங்களையும் அந்த ஒரு ரூம் கொண்டு வரும். அந்நேரத்துக்கு பிரார்த்தனை பண்ணி நம்மளோட மனசுல அந்த முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த கரெக்டா மொபைல்ல டைம் வச்சுக்கணும். 3:36 போது அந்த தீபத்தை ஏற்றிடணும். ஒரு நிமிஷம் அந்த தையல் நாயகி பாமாலையை காலை மாலை இரவு 2 நேரங்களிலும் கேட்கும் பொழுது அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும், எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். 741 741 அப்படிங்கிற பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளுகிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை சாண்டிங் பண்ணலாம். அதாவது முருகனுக்கு உண்டான நாள் நம்ம சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னா சிகப்பு, செவ்வாய்னா வீரம், விவேகம், வேகம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே செவ்வாய். அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு பீட்ரூட் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகுந்த உணவு முறைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி அம்மா பேசின வீட்டுக்குள் வீடு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப வைரலாகி நிறைய மக்கள் எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்ன கான்செப்டை நாங்களும் பயன்படுத்துகிறோம், எங்களோட வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவான சொல்யூஷனை கொடுத்துருக்க சஷ்டி ஸ்ரீ சரவண தேவி அம்மா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா நற்பவி. நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கம்மா, அமோகமாக இருக்கேன். ஒரு புறம் செந்தில் ஆண்டவனும் ஒரு புறம் பழனி ஆண்டவனும் துணை இருக்க முன்னோக்கி விஸ்வரூப வெற்றியோட நம்ம ஐபிசி பக்தி சேனல்ல பேசுறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நன்றிக்குமா. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி சொல்லுங்கம்மா. அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐபிசி பக்தியிலேயே முருக பக்தர்கள் அப்படிங்கிறவங்க அமோகமாக பெருகி இருக்காங்க. சமீபத்தில் நாங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் முருகர் சிலையை ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சோஷியல் மீடியாவாகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த சிலை ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதே சேலத்தில் தான் முருகனுக்கான ஒரு அழகான ஒரு அற்புதமான சிலையும் இருக்குது. இப்போ அதே சேலத்தில் இந்த மாதிரி ஒரு சிலை வந்திருக்கிறது பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? நற்பவி, அதாவதுங்கம்மா அந்த சிலையை செய்தவராகட்டும், அந்த கோவிலோட நிர்வாகஸ்தராகட்டும், இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நல்ல மனசோட அந்த கோவில் தர்மகர்த்தா, அந்த கோவிலோட நிறுவனர் பெருமளவு பணம் செலவு பண்ணி சொந்த செலவில் யாருக்கிட்டையும் வாங்காமல் கூட பண்ணியிருக்கலாம். அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் என்னோட நிலமெல்லாம் என்னோட பூர்வீக ப்ராப்பர்ட்டிலாம் நான் சேல் பண்ணி தான் இந்த கோவிலை பண்ணினேன், ஆனால் இந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் தெய்வத்துக்கு தான் ஆலயம் கட்டுறாரு. புகழ்பெற்ற சேலத்தில் இது போல் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்து ஒரு மனசு வருத்தப்படுற சூழ்நிலை. ஏன்னா இந்த சிலையை என்ன பண்ணலாம், அடுத்தது இதை மாற்றி அமைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சிலையை உருவாக்கம் பண்ணிவிட்டு அதை உடைச்சி எடுக்கிறதுங்கிறது சரியில்லாத ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு செகண்டும் அந்த இடத்துல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒரு தாறுமாறாக போடுறாங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு அவமானப்படுற சூழ்நிலைக்கு இப்போ அந்த இடம் போயிருக்கு. அப்படின்னா அந்த இது போல தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ அந்த பூமி ஆலயம் ஓகே, தெய்வ கோவில்களுக்கு ஸ்தபதிகள் வச்சு செய்கிறாங்க. அதுவே இது எப்படி அவர் பண்ணினாருங்கிறது நமக்கு தெரியாது. சாமியோட சிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வாஸ்துவா இருக்குமாமா? வாஸ்துவும் ஒரு காரணம். ஏன்னா அந்த பூமியோட வாஸ்து, அந்த பூமி வடமேற்கு
ஏதாவது பிரச்சனைகள் அங்கே இருக்குது அப்படின்னா, வடமேற்கு அந்த பூமி வந்து ஒரு வேளை வந்து வடமேற்கு நீண்டு இருக்கலாம், அல்லது வடமேற்கில் வந்து பெரிய வந்து ஒரு பள்ளம் இருக்கலாம், அல்லது அந்த அந்த சைட்டு அந்த கோவிலோட அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு தெருக்குத்து வடக்குல இருந்து வர மாதிரி இருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வடமேற்கு இஷ்யூ இருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போலவே தென்மேற்கும் தென்கிழக்கும் அங்கே பாதிக்கப்பட்டால் அவமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ வந்து ஒரு பாராட்டி ஒரு புகழ் பெற வேண்டிய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய சிலை செய்து எவ்வளோ முயற்சிகள், அதுக்கு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பணம் அவர் செலவு பண்ணியிருப்பார். இந்த சூழ்நிலையில் அப்படியே அவருடைய கனவுகள் எல்லாம் அந்த இடத்துல பழிக்காமல் போகுது. இது போல தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கனவு கண்டு காட்சிப்படுத்துகிறோம். எல்லா தம்பதியருமே ஒரு திருமணமாகி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்க குழந்தை வந்து அந்த ஊர்லேயே பெரிய ஸ்கூலில் நல்லா படிக்கணும், அவங்க குழந்தையா பிறக்கும் போதே ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவுகள், இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், இது போல் ஒரு கார் வாங்கணும், இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும், இவ்வளோ ஜுவல்ஸ் என்கிட்ட இருக்கணும், இது போன்ற கனவுகள் தான் எல்லோருக்குமே அடிப்படையாக உள்ள மனசில் கனவு கண்டு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த கனவு எல்லாருக்கும் பலிக்குதா அப்படின்னா நிச்சயமாக பலிக்கிறதில்லை. ஏன்னா அவங்க வாழக்கூடிய இடம், அந்த இருப்பிடம் தான் இதை முடிவு பண்ணுது. ஏன்னா இந்த கனவுகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இந்த நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் மைண்டை கொண்டு வரக்கூடியது ஒரு இடத்தோட வடகிழக்கு. அந்த தாட்ஸ், அந்த சித்தம் செயல்பட்டு அது வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு. அப்போ அந்த இடத்துல வடமேற்கு சரியில்லை அப்படின்னா நம்ம எண்ணிய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறது இல்லை. அதே ரூல் தான் இந்த இடத்துக்கும். வடமேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அவங்க நினைத்த மாதிரி அந்த சிலையை கொண்டு வர முடியல. அந்த சிலை அந்த மாதிரி அமையாத காரணத்தினால அந்த தென்மேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கிறதுனால அவமானங்க அங்கே வந்து இவ்வளோ செஞ்சும் ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூக்குள்ளே, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த இடம் இன்றைக்கி ஆயிடுச்சு. முருகனை நம்ம அழகுன்னு சொல்கிறோம். அந்த அழகான முருகனை இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. தவறுகள் நடக்கிறது சகஜம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இவ்வளோ பெரிய விஷயத்தில் தவறு நடந்து இன்றைக்கி முருக பக்தர்கள் வந்து இதுக்காக வருத்தப்பட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடம், அந்த பூமி, அந்த சிலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தோட வாஸ்து இந்த தாக்கத்தை நிச்சயமாக கொடுத்துருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. அம்மா இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிலையை செஞ்சவர் வந்து இதுக்கு முன்னாடி ஐயனார் சாமியோட சிலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர், அப்போ அவர்கிட்ட கொடுத்ததுனால தான் முருகரை வந்து இந்த மாதிரி ஒரு சிலை வடித்து வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கலாங்கம்மா. ஏன்னா அதுதான் நம்ம வந்து இதெல்லாம் அவருக்கு முன்னாடி அந்த கோவில் நிறுவனருக்கு வந்து இந்த தகவல் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். சிலை தானே எல்லாரும் செஞ்சுருவாங்க. அந்த தெளிவான மனநிலை அவருக்கு அந்த இடத்துல மறந்துடுச்சு பாருங்கள். எவ்வளவோ அவர் செலவு பண்ணுறாரு, எவ்வளவோ வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பை கொண்டு வரணும், இந்த மாதிரி நம்மளோட கோவில் அமையணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள், நிறைய மக்கள் இங்கே வந்து இந்த இறைவனை தரிசிக்கணும், அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும், இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு அவர் செய்திருந்தா கூட அந்த எண்ணத்தை வந்து அந்த கரெக்டாக செயல்படுத்த விடாமல் பண்ணிடுச்சு அந்த இடத்தோட வாஸ்து, வடமேற்கு வாஸ்து. அப்போ இதுதான் இந்த வாஸ்துவும் இதில் முக்கியமான பங்கு வகிக்குதுங்கம்மா. ஏன்னா அந்த கோவில் நிர்வாகம் அவர் தூங்கக்கூடிய அந்த இடம் வடமேற்கு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகளை கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக அந்த இடத்துல சொல்லலாங்கம்மா. இது வந்து முழுக்க இது யாரையும் நம்ம குறை சொல்கிறத விட அந்த இடத்தோட பாதிப்பு, அந்த ஆரம்பிக்கப்பட்ட நேரம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும்மா. அம்மா இது வந்து நிறைய குடும்பங்களினுடைய கேள்வி அப்படின்னு சொல்லியே வச்சுக்கலாமா? அந்த குடும்பங்களின் சார்பாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க, ஆனால் சிங்கம் இனப்பெருக்கம் பண்ணும், சாப்பிடும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெண் சிங்கம் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக, அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக வேலை செய்யும். இதே விஷயம் நம்ம இருக்க குடும்பங்கள்லையும் அப்ளிகபிள் ஆகுது. நிறைய வீட்டில் அந்த வீட்டில் இருக்க ஆண்மகன் 40 வயசானாலும் சரி, 45 வயசானாலும் சரி, சாப்பிட, தூங்க, விளாட, வெளியில் சுத்த, இந்த மாதிரியே இருக்காங்க. ஆனால் அதே குடும்பத்தில் இருக்க அக்கா, தங்கச்சி, அம்மா, ஏன் சொல்ல போனால் அவங்களோட பாட்டி முதற்கொண்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த பெண்கள் தான் அந்த குடும்ப சுமையை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த குடும்பங்களில் இருக்க ஆண்களுக்கு என்ன காரணமா? ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குமா? இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? நிச்சயமாக இருக்குங்கம்மா. அதாவது ஒரு வீட்டில் இருக்க ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆண்கள் நல்லா வேலைக்கு போகணும், ஆண்களுக்கு சரியான நேரத்தில் திருமணம் நடக்கணும், அந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும், அவங்க நிறைய தொழில் மூலமாக வருமானம் கொண்டு வரணும். இது போல் எல்லா விஷயத்தையும் வச்சுருக்கிறது ஒரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு. கிழக்கு பள்ளம், மேற்கு உயரம். ஆனால் பெரும்பாலும் 90% பார்த்திங்கன்னா
மேற்கு பள்ளமாக தான் இருக்குது என்னோட ஆராய்ச்சியில். ஏன்னா நான் வாஸ்து பற்றி பேசும்போதே எங்கிட்ட வந்து லைவ்ல கேள்வி கேட்குறவங்களே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் வீடு வந்து மேற்கு பள்ளமாக இருக்குது, தெற்கு பள்ளமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வருமானமே வரல. ஏம்மா வருமானம் வரலைன்னா உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பேன். வேலைக்கெல்லாம் போய் அந்த மாதிரி அப்படி வேலைக்கு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு. இந்த மாதிரிலாம் பதில்கள் வருது. இதுக்கு காரணம் ஒரு வீட்டோட தெற்கு மற்றும் மேற்கு பள்ளமாக இருக்கிறது அந்த குடும்பத்தில் பொருளாதாரத்தையும் கொண்டு வரதில்ல. அந்த ஆண் ஜெயிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒன்று வந்து மேற்கு பள்ளமாக இருக்கணும் அல்லது கிழக்கு உயரமாக இருக்கணும். இந்த 2 கான்செப்ட் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆண்கள் வேலையே செய்ய மாட்டாங்க, படுத்து தான் இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, ட்ரக்ஸ் அடிக்ஷனில் இருப்பாங்க, தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போவாங்க, பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் தாக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிழக்கு மற்றும் மேற்கு. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும்தானா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளோட இருப்பில் சரவணாதேவி இருப்பில் 369 படி வெட்ட வெளி, அடுத்த சைட்டு, அது பக்கத்து வீடு, அடுத்தவங்க நிலம், அவங்க பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்குது, அவங்க தான் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னாலும் அங்கே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த உடம்பும் இந்த இந்த வீடும் ஒன்று, வீட்டோட வாஸ்துவும் நம்மளோட உடம்பும் நம்ம உடம்புக்கு எங்கே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம சுற்றி இருக்கிற இந்த வெட்ட வெளியிலேருந்து தான் எடுக்கிறோம். அது போலவே இந்த வீட்டுக்கு வேண்டிய சத்துக்களை, இந்த வீட்டுக்கு வேண்டிய எல்லா சோர்ஸஸும் அந்த மனைக்கு வெளியில் தான் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு காம்பவுண்டு போட்டு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டுக்கு அடுத்தது பின்னாடி பக்கம் மேற்கு பக்கம் பக்கத்து வீடு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கிழக்க பள்ளமாக போட்டிருக்குவாங்க. அப்போ இந்த வீட்டோட வாஸ்து இப்போ பின்னாடி வீட்டோட வாஸ்து இந்த முன்னாடி உள்ள கிழக்கு பக்கம் இருக்கிற வீட்டை பாதிக்குது. அது போலவே கிழக்கு பள்ளமாக இல்லை, மேடாக இருக்குது, கிழக்கு பள்ளம் தாழ்வாக தான் இருக்குது, மேற்கு வந்து உயரமாக இருக்குது. ஆனால் அந்த சைடு அவங்க வீட்டோட கிழக்கு பக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டிடம் இவங்க வீட்டை விட உயரமாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் இதே பிரச்சனை தான். ஆண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, ஆண்கள் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, லேசியாக இருப்பாங்க, பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சரி இதெல்லாம் மீறி ஒரு தொழில் செய்கிறாங்களா படுத்துரும், வேலைக்கு போகிறாங்களா சம்பளம் ஒழுங்காக வராது, அவங்கள முயற்சி பண்ணி இவங்களை வெளியில் அனுப்புனாலும் அவங்களால ஒரு பைசா அந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒரு வீட்டோட கிழக்கும் மேற்கும் செக் பண்ணி அதை சரி பண்ணும்போது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் சரி பண்ண முடியாது, பக்கத்து வீட்டு வாஸ்து போய் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அதுக்காக நான் டைரக்ட் விசிட் போகும்போது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட், இந்த அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை பக்காவாக 360 டிகிரிக்குள்ளே 16 பிரிவுகளாக பிரித்து உச்சப்படுத்தி அந்த இடத்துல தூங்கும் பொழுது 16 செல்வங்களையும் அந்த ஒரு ரூம் கொண்டு வரும். இதுதான் நம்மளோட சக்ஸஸ்மா. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான வாஸ்து, சயின்டிஃபிக் வாஸ்து. இது வந்து முழுக்க கிராவிட்டி சப்ஜெக்ட். சூப்பராக ரிசல்ட்டுங்கம்மா, பக்காவாக. ஏன்னா இடிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம், பக்கத்து வீட்டு வாஸ்து நம்மளை பாதிக்குதா, பக்கத்து வீட்டு போர்வெல், பக்கத்து வீட்டு சம்பு, நமக்கு நம்ம வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீட்டோட போர்வெல் இருக்கும், சம்பு இருக்கும், கிணறு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வடமேற்கு பிரச்சனை கொடுக்கும். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ண முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வீடுங்கிற கான்செப்ட் எடுத்தோங்கம்மா சூப்பராக போயிட்டுருக்குமா. சென்ற விடமெல்லாம் சிறப்பு. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து தரைத்தளமாக இருக்க ஒரு இடத்துக்கு வந்து வாஸ்து இந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னீங்க. எங்கள் நேயர்கள் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வாழ்கிறாங்க, 3 அடுக்கு 4 அடுக்கு மாடி அந்த மாதிரி இதில் வாழ்கிறாங்கம்மா. அப்போ அவங்கள சுற்றி நிறைய மேடு நிறைய பள்ளம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அவங்க எந்த மாதிரியான வாஸ்து பார்த்தாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்? நிச்சயமாக வாழ முடியுமா. அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கணும், ஓப்பன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது குறிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வடகிழக்கில் உள்ள சைட்டுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது அந்த வீட்டோட என்ட்ரி வந்து மேற்கு அல்லது தெற்கில் நீச்சத்தில் தான் இருக்கும். அது வந்து அப்படி தான் அமையும். இது வந்து வாஸ்துவில் வந்து இது காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து நம்ம விண்டோ கன்வர்ஷன் சொல்லி இருப்பியல் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதன்படி அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரி படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூலு. செகண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் இந்த மேடு பள்ளங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிறத தாண்டி அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரூல் பொருந்தும். எப்படின்னா இப்போ ஒரு வீடு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு ரெண்டும் ஓப்பனாக இருக்குது, 2 பக்கமும் ஜன்னல் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4வது மாடி 5வது மாடி
10வது மாடிக்கே போகிறதுக்கு ஒரு ஸ்டார் கேஸு லிஃப்ட்டுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது எந்த திசையில் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இது சப்போஸ் தென்கிழக்கில் வந்துருச்சு அப்படின்னாலும் அங்கே இந்த வாஸ்து வேலை பார்க்கும், அதற்குண்டான பலனை நிச்சயமாக கொடுக்கும். அதே போலவே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்க வாய்ப்பு இல்லை. அது போலவே ஏதாவது ஒரு ரூம் கட் பண்ணி தான் இருக்கும். அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு பெட்ரூமாக இருக்கிறது நமக்கு வந்து அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிச்சனாக இருக்கும். இந்த மாதிரி மாறி தான் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு தான் இந்த வீட்டுக்குள்ளே வீடு. அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்கள் என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களோட ஸ்டார்கேஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களோட லிஃப்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அங்கேயும் நீங்கள் ஏன்னா இந்த வாஸ்து எப்போ வேலை பார்க்குது, தூங்கும்போது. அப்போ நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை பக்காவாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த 16 திசைகளை பொருத்தி நம்ம வந்து காம்பஸ் வச்சு பார்த்து அந்த ரூம் எத்தனை டிகிரி நார்த்து திரும்பி இருக்குங்கிறத சயின்டிஃபிக்காக அந்த ரூமை பக்காவாக ரெடி பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது இந்த கீழே தரைதளத்துக்கு சொன்ன அதே ரூல் தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிச்சயமாக அந்த இடத்துலையும் 100% ரிசல்ட். வாஸ்துப்படி குறையினால அங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இம்மீடியட் சொல்யூஷன். அது போலவே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்குது. ஏன்னா பர்த் சார்ட் ஜாதகம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஜிபிஎஸ். அதுதான் நம்மளுக்கு ஸ்டாம்ப் அடித்து வருது. இதுதான் உன்னோட லைஃப், இப்படித்தான் நீ வாழணும், உன்னோட கர்மா இதுதான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் வந்து நல்ல பலன் வரும்போது இந்த வாஸ்து கரெக்ஷன் பக்காவாக பண்ணும்போது சூப்பர் லக்கி அடித்து நகர்த்திடும். நிறைய வந்து மிராக்கிள்ஸ் லைஃப்பில் நடக்கும். திடீர்னு அதிர்ஷ்டங்கள் லைஃபே ஒரு நாளில் புரட்டி போட்டுற ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதுபோலவே திசா புத்திகள் வந்து ரொம்ப வந்து ஒரு ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்குது, இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து டிரான்சிட்டில் கிரகங்கள் அவங்களுக்கு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் நிறைய தாக்கத்தை கொடுக்கும் இந்த கிரகங்கள். அப்போது அந்த தாக்கத்தை தாக்கு பிடிச்சிக்குவாங்க. அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல், உயிரிழப்புகள் இல்லாமல், அதாவது இந்த மாதிரி சூசைட் அட்டம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ரொம்ப கிரானிக்கான பிரச்சனைகள் இல்லாமல் எளிதாக அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்கும் இந்த வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் நான் ஆய்வில் பார்க்குற ஒரு விஷயம். அப்போ வந்து அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இடிக்க வேணாம், உடைக்க வேணாம், ஒரே ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே வுட் ஒர்க்கு தான் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்குங்க. பர்ஃபெக்ட் ரிசல்ட், 100% ரிசல்ட் நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோங்கம்மா. இது வந்து வைரலாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிறது எல்லாரும் இந்த வாஸ்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி. அம்மா, இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்டை சொல்லி நிறைய பேர் இந்த கான்செப்ட் பிடிச்சி போய் உங்களை வந்து எங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களால இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போகுது இல்லைம்மா, ஏதோ ஒரு தடை வருது. இதுக்கு வந்து ஏதாவது ஆலய வழிபாடு, ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா அப்படின்னா இந்த தடை வந்து நிவர்த்தி ஆகுமாமா? அதுக்கு ஏதோ ஒரு நிச்சயமாங்கம்மா. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட இந்த ப்ரோக்ராமே பார்த்துட்டு கால் பண்ணி என்னோட நம்பரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, அவங்க வீட்டோட 16 திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அவங்க பக்கத்து சைட் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே டைரக்ட் விசிட்டில் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்ன பிறகும் அங்கே வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து இந்த வாஸ்து மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து அதில் வந்து அங்கே தடையாக நிற்பாங்க. இதெல்லாம் செஞ்சால் மட்டும் சரியாயிருமா, வந்து இது அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் போட்டுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திரும்பவும் அதை நிறுத்தும் பொழுது அங்கே தான் நம்ம வந்து இந்த தெய்வ வழிபாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கிழக்கும் மேற்கும் நம்ம வந்து கம்பேரிசனில் வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டையும் நம்ம எடுக்கணும். அப்போ வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமையில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது போலவே தென்கிழக்கு இருந்தது அப்படின்னா தென்கிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வந்து நவாவரண பூஜை, பௌர்ணமி அன்னைக்கு நவாவரண பூஜை இரவு நேரத்தில் நடக்கும். அந்த பூஜையில் வந்து கலந்துக்குங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ந்து வாங்க. அப்படி வரும்பொழுது இந்த தெய்வம் அங்கே வந்து உங்களோட சங்கல்பம், உங்களோட பிரார்த்தனை, உங்கள் வீடு எப்படி வாஸ்துப்படி மாறணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ஹாப்பியாக இருக்கணும், எப்படி இருக்கிறத நினச்சி வருத்தப்பட்டு புலம்பக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சப்கான்சியஸ் மைண்டில் ஆழ்மனதின் அற்புத சக்தி உங்களோட ரைட் பிரைனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அங்கே உள்ள அந்த தெய்வத்தோட சன்னதியில் உட்காந்து நல்லா மனசொருகி ஒரு சரணாகதியோட அந்த இடத்துல நீங்கள் பிரார்த்தனையை வைக்கும் பொழுது பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கும் போது உங்களோட சக்ராஸ்
ஒரு மனிதனோட சக்கராஸ் உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. பிராணிக் ஹீலிங்கில் பார்த்திங்கன்னா 12 சக்கராஸ் சொல்கிறாங்க, அதாவது வெளிநாட்டுக்காரங்க. அப்போ வந்து இதில் வந்து நம்ம தமிழ் முறைப்படியே போவோம். 7 சக்கரங்களில் உள்ள நெகட்டிவ்ஸ் கிளென்சிங் ஆகணும். அது அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வெளியேறணும். நம்ம உடம்பை விட்டு, நம்ம மனசை விட்டு அதெல்லாம் வெளியேறும் பொழுது அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஈர்க்கிறது நம்ம தான், அட்ராக்ட் பண்ணுறது நம்ம தான். இப்போ நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இந்த ஆலய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா அவனன்றி ஓரணவும் அசையாது. அப்போ அந்த இடத்துல இந்த பிரார்த்தனைகள், இந்த சங்கல்பங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும்னு சொல்கிறேங்கம்மா. இது போல் பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த வாஸ்து மாறும். இது வந்து ஆனால் அந்த வாஸ்துவால் உள்ள பிரச்சனை தீருதுன்னு நம்ம உறுதி கொடுக்க முடியாது. இந்த வாஸ்துவை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளையார் சொல்லி அந்த தெய்வ வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின கான்செப்ட் தான், தெய்வ கோவிலாக இருந்தாலும் இந்த திசைகள் பாதிக்கும் பொழுது எப்படி இந்த சேலத்தில் உள்ள முருகன் கோவிலில் உள்ள அந்த விஷயங்கள் இன்னைக்கு தவறுதலாக நடந்திருக்கும், அதே தவறுகள் ஒவ்வொரு இடத்துலையும் பூமியோட சக்தி அந்த இடத்துல நிச்சயமாக செயல்படுத்துது. அதற்குண்டான மாற்று வழிபாடுகளை பண்ணும் பொழுது இந்த வாஸ்துவை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வாஸ்து தடை வந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நிறைய பேர்னால அந்த பொருளாதார வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர்னால அந்த கோவிலுக்கும் போக முடியல. வீட்டில இருந்தே இதை சரி பண்ண எதுவும் வழி இருக்காமா? வீட்டில் இருந்தபடியே வாஸ்துவை நிச்சயமாக சரி பண்ண முடியாது. வாஸ்துக்கு தீர்வு வாஸ்துல தான் இருக்குது. அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. எப்படி நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதாவது நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரி பண்ணிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அந்த சக்தியை செயல்படுத்தக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வேணும் இல்லைங்களா? அது போலவே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தீர்வு எடுக்கிற அந்த வீட்டை செயல்படுத்துறதுக்கு பிரார்த்தனைகள் இருக்குது. பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பிரார்த்தனை எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:36, அதாவது 3 மணி 36 நிமிஷம், இது ஒரு கான்செப்டு. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். பண்ணிய பிறகு அந்நேரத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி நம்மளோட மனசில் அந்த முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த கரெக்டாக மொபைலில் டைம் வச்சுக்கணும். 3:36 போது அந்த தீபத்தை ஏற்றிடணும். 1 நிமிஷம் அந்த தீபத்துக்கிட்ட, அந்த தீபத்தையே நம்ம குலதெய்வமாக நினச்சிக்கலாம், இஷ்ட தெய்வமாக நினச்சிக்கலாம், நம்ம பெற்றோராக நினச்சிக்கலாம். அந்த யாரை நினைக்கிறோமோ அதுவாக அந்த தீபம் செயல்படும். அந்த இடத்துல நம்ம வந்து அந்த சங்கல்பத்தை, அந்த பிரார்த்தனையை, அந்த வீடு சரியாகி நம்மளோட குழந்தைங்க, நமக்கு என்னென்ன குறைகள் அந்த வீட்டில் இருக்கோ அந்த குறைகளெல்லாம் நிறைவான மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். பிறகு ஒரு அந்நேரத்துக்கு அந்த வேலையை அதோடு முடிச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அதன் பிறகு காலையில் 6 to 7, மாலை 6 to 7 அந்த நேரத்தில், அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தையல் நாயகி பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்குது. அந்த தையல் நாயகி பாமாலையை காலை மாலை இரவு 2 நேரங்களிலும் கேட்கும் பொழுது அதில் உள்ள வார்த்தைகள், அதில் உள்ள அந்த சென்டென்ஸ், அந்த சொற்றொடர்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும், எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த தெய்வ சக்தி நமக்குள்ளே எப்படி வேலை பார்த்து அது நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸை கிளென்சிங் பண்ணும், நமக்கு உண்டான தீர்வுகளை எப்படி இந்த தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிற அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல அந்த சும்மா போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கே போயிட்டுருக்கக்கூடாது. அந்த பாடலை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேட்கணும். ஹெட்செட் போட்டு கூட கேட்கலாம். தாராளமாக கேட்கும் பொழுது நமக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் வரும். இந்த வீடு வாஸ்துபடி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும். இது போல் எளிமையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது போலவே நம்ம வந்து 741 741 அப்படிங்கிற பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளுகிற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை சாண்டிங் பண்ணலாம். அது போலவே நிறைய பணவரவு இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆண்கள் அப்படி முடங்கி போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது பெண்கள், அதாவது 40 வயசில் ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 60 வயசாக இருக்கும். அவங்க போய் அந்த 60 வயசில் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அப்போ குறைவான வருமானம் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கும். அந்த குறைந்த வருமானத்தையும் அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல அதுக்கு அடுத்தபடியான கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்து வர மாதிரியும் ஒரு சம்பளம், ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா கூட இருக்கட்டுமே, அவங்க அந்த இல்லை பெரிய நல்ல நல்ல ஒரு தொழிலில் ஆண்டர்பிரினராக இருக்காங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த வந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கவுண்ட், COUNT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்டிங் இருக்குது. இது எல்லாமே UK US பயன்படுத்தக்கூடிய நம்ம வந்து மந்திரங்கள் சாண்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த
சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை திரும்ப 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 சொல்லணும். கவுண்ட் 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 கவுண்ட்னு மனசில் திரும்ப திரும்ப சாண்டிங் பண்ணும்போதும், இந்த 741 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து சாண்டிங் பண்ணும்போதும் நிறைய மாற்றங்கள். இது போலவே நிறைய டைரக்ட் விசிட் போகும்போது அவங்க வீட்டில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த திசைக்கு உண்டான தீர்வு என்ன, அதன் பிறகு வாழ்வியல் விஷயங்கள். ஒரு வீட்டில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன கலர் ட்ரெஸ் பயன்படுத்தணும், பெண்கள் ஆண்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் குறிப்பாக நம்ம நேயர்களுக்காக ஒன்று சொல்லலாம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு திருமணம் ஆகாமல் இருக்குது உங்களுக்கு, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே செழிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ செழிப்பு ஒரு மங்களகரம் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம்? மகாலட்சுமி சொல்லுவோம். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லா செழிப்பும் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மகாலட்சுமியை ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறோம், அதுபோல் வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பீங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிரஹோரையில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பேபி பிங்க், லைட் பிங்க் கலர் ஷர்ட்டு, அதாவது லைட் பிங்க் கலர் சாரீ, சுடிதார், நீங்கள் என்ன வேணாலும் என்ன ட்ரெஸ் போடுறீங்கிறது அந்த கலர் வந்து பிங்க் கலராக இருக்கணும். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸோட நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயாருக்கு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு போயிட்டு ஒரு தாமரை வாங்கி கொடுத்து ஒரு நெய் தீபம் அந்த இடத்துல பஞ்சு திரியும் தாமரைத்தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு ஒரு தாமரையை கொடுத்து வழிபாடு பண்ணி அந்த இடத்துல அந்த மகாலட்சுமியோட பிரகாரத்தில் உட்காந்து அமைதியாக கண்களை மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன நடந்தால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் வீடு எப்படி வீட்டில் உள்ள எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் நினைத்து பார்க்கும் பொழுது உறுதியாக நிச்சயமாக அங்கே செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். இது போல் எண்ணில் அடங்காத விஷயங்கள் டைரக்ட் விசிட் போகும்போது அவங்களோட ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறேன். பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறேன். கிறிஸ்டல்ஸு சொல்கிறேன், இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துங்க, இந்த விஷயம் உங்களுக்கு சரியாகும், இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க, இந்த உணவுகளை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். குறிப்பாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பீட்ரூட் சிகப்பு நிறம், அன்றைக்கு செவ்வாய் அப்படின்னா அதாவது முருகனுக்கு உண்டான நாள் நம்ம சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னா சிகப்பு, செவ்வாய்னா வீரம், விவேகம், வேகம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே செவ்வாய். அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு வந்து பீட்ரூட் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகுந்த உணவு முறைகள், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன கலர்ஸ் பயன்படுத்தணும், என்ன கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தணும், அது போலவே என்ன வழிபாடுகள் பண்ணணும், இது போல் எண்ணில் அடங்காத விஷயங்களை டைரக்ட் விசிட் வரும்போது நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு வாஸ்துவும் சரி பண்ணணும், உங்களோட கிரகங்களுக்கு தகுந்த பரிகாரங்களையும் நீங்கள் வாழ்வியல் பரிகாரங்களும் செலவு இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் நீங்கள் தாராளமாக உங்களோட அட்ரஸை கொடுத்து பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கட்டணம் உண்டு. டைரக்ட் விசிட் வரும்போது உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அனைத்துக்கும் சிறந்த தீர்வு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, இந்த நேர்காணல் வந்து ரொம்ப அருமையான ஒரு நேர்காணலாக இருந்துச்சுமா. ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அதில் தொடங்கி ஆண்களுக்கான திருமண தடை, வீட்டில் வாஸ்து பிரச்சனையை நிவர்த்தி பண்ண முடியலைன்னா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தொடங்கி கோவிலுக்கே போக முடியலைனாலும் வீட்டில் எந்த மாதிரியான பரிகாரங்கள், எந்த மாதிரியான பூஜை முறைகள் அவங்க பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்குமே ஒரு அற்புதமான ஆழமான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. இது இல்லாமல் சாண்டிங், மந்த்ராஸ், நம்பர்ஸ் வந்து எங்களோட நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த நேர்காணல் ஒரு அருமையான அற்புதமான நேர்காணலாக இருந்துச்சு. நன்றிமா. இந்த அருமையான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐபிசி பக்தி சேனலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். நன்றி, நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.